616 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உள்ள மென்சுரேஷன் அளவியல் 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ் இருபரிமாண உருவங்களில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதுர வடிவில் ஒரு கம்பளம் இருக்குது, அதோட பரப்பளவு தான் இங்கே 1024 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நிரப்புமாறு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்குவோம், 1024 அப்படின்னு எழுதிக்கப்படுறோம். சரிங்களா? எனில் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம்னா ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் அந்த பக்கம் என்ன பண்ணுவோம்னா ரூட் எடுப்போம், 1024 அப்படின்னு வந்துடும். ஸோ ஏ ஈக்குவல் டு 1024ஓட வர்க்கம் மூலம், அதாவது ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 32. ஆன்சர் நம்ம என்ன எழுதணும்னா 32 மீட்டர். ஸோ இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் கொஞ்சம் மனப்பாடமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரு சதுரங்களின் மூலைவிட்டங்களின் விகிதம் 2:5 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சதுரத்தோட மூலைவிட்டம் 2 கொடுத்துருக்கா, நம்ம ஒன்று D1 எழுதிக்க போகிறோம், இன்னொன்று D2 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ D1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:, D2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சதுரத்தோட மூலைவிட்டம் கொடுத்துட்டு அதோட பரப்பளவு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னா ஆஃப் D ஸ்கொயர்டு. சரியா? ஆஃப் D ஸ்கொயர்டு. இங்கே 2 சதுரம் இருக்கு இல்லையா, அதனால் ஒன்று ஆஃப் D1 ஸ்கொயர்டு, அதோட விகிதம் கேட்குறதால ஈஸ்டு ஆஃப் D2 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஆஃபுக்கு என்ன பண்ணிடலாம்னா அடிச்சிடலாம். D1ங்கிறது என்ன அப்படின்னா 2, D2ங்கிறது என்னதுன்னா 5. சரிங்களா? மேலே பவரில் ஸ்கொயர்டு இருக்குது, அப்போ 2 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு 4ன்னு வந்துடும், 5 ஸ்கொயர்டு 25 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் என்னென்னா 4:25. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, மூலைவிட்டத்தை கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டான்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் D1. மூலைவிட்டம் நார்மலாக நமக்கு சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு. சதுரத்தோட மூலைவிட்டத்தை கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டான்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் D1. சரிங்களா? ஆஃப் D1 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நான் 2 இருக்கிறதால நான் D1 D2 அப்படின்னு சொல்கிறேன். ஃபார்முலா ஆஃப் D ஸ்கொயர்டு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது 50 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரமாக மாறுகிறது எனில் அதை போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 10% குறையும் பொழுது செவ்வகத்தோட, இப்போ எனக்கு செவ்வகத்தோட நீளம் 10% குறைஞ்சிச்சு அப்படின்னா 50 சென்டிமீட்டர். அப்போ 10% குறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னா 90% ஆகிடுன்னு அர்த்தம். அப்போ 90%ங்கிறது என்ன அப்படின்னா 50. சரிங்களா? அப்போ 100% என்னவாக இருந்திருக்குன்னா, அந்த செவ்வகத்தோட நீளம் என்னவாக இருந்திருக்குன்னா 100% இருந்திருக்கும். அப்போ இது நேர்மாறல் இல்லையா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதுவோம், 100 டிவைடட் பை 90 × 50 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஜீரோவுக்கு அடிச்சிட்டோம்னா 500 டிவைடட் பை 9 வரும். இதுதான் என்ன அப்படின்னா 10% குறையிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வகத்தோட நீளமாக இருந்திருக்கும். L = இப்போ கவனிங்க, இப்போ L நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னென்னா L × B. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா L × B. இங்கே L என்னது 500 டிவைடட் பை 9. B என்னென்னா 50 தான் இருக்க போகுது. சரியா? ஏன்னா அதோட அகலம் 50 சென்டிமீட்டர். சதுரமாக இருந்தாலும் சரி, இந்த செவ்வகமாக இருந்தாலும் 50 தான் இருக்க போகுது. 50. மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் சொல்கிறாங்க, 9 செவ்வகங்களோட பரப்பளவு கேட்குறாங்க. அதனால் 9ஆல் பெருக்கிக்கிறோம். இந்த 9 அடிச்சுடுறோம். 5 25 என்ன வந்துன்னா 25,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைனா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்தது சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சதுரத்தோட பரப்பளவுனா ஏ ஸ்கொயர்டு. ஏ என்னது, இங்கே பக்க அளவு 50 தான். ஸோ 50 × 50, அது மாதிரி எத்தனை சதுரம் கேட்குறாங்கன்னா 4 × 4ஆல் பெருக்கிறோம். சரியா? 5 25 × 4 100 அப்படின்னு வரும். பக்கத்தில் 2 0 சேர்த்தோம்னா 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும்.
சரியா? மொத்த பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 25,000 10,000 ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணோம்னா 35,000 கிடைக்குங்களா? 25,000 ப்ளஸ் 10,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 35,000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலைவிட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் அதோட பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு செவ்வகம் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செவ்வகத்தில் எனக்கு ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு மூலைவிட்டம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மூலைவிட்டம் 13 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் எனில் இந்த பக்கத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல பித்தாகரஸ் ரூலை யூஸ் பண்ணுவோமா? பித்தாகரஸ் ரூலை யூஸ் பண்ணவே தேவையில்லை. 5 13 கொடுத்தாவே இந்த பக்கத்தோட அளவு என்னவாக தான் இருந்தோன்னா 12 தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த பித்தாகரின் ட்ரிப்ளெட்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? 3 4 5 அடுத்து 5 12 13 அடுத்தது 6 8 10 7 24 25 8 15 17 இதுதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இது நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சுன்னா இந்த ரெண்டு வேல்யூ பார்த்தோன்னே இது அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது 5 13 கொடுத்துருந்தாவே இன்னொரு வேல்யூ என்ன தான் வரும்னா 12 தான் வரும். இல்லை நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா, சரிங்களா, இது ஏ இது பி இது சி அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? இதை எல்லுன்னு சொல்லுவோம், இதை பின்னு சொல்லுவோம். சரியா? இது கர்ணப்பாக்கம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கர்ணம் தான், அதாவது இதை தான் கர்ணப்பக்கங்கிறது மூளை விட்டம் அப்படின்னு வச்சுக்கப்புறோம். ஸோ இப்போ பித்தாகரஸ் தியரப்படி என்ன எழுதுவோம்னா, √(L²) ப்ளஸ் B² ஈக்குவல் டு என்னென்னு எழுதுனா அந்த மூளை விட்டம் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அதாவது இங்கேயும் நம்ம ஃபார்முலா அப்படி எழுதும்போது என்னென்னு எழுதுவோம்? AC² ஈக்குவல் டு AB² ப்ளஸ் BC² அப்படின்னு எழுதுவோம். இந்த ஏசிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 13. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் நான் ஸ்கொயரை எடுத்துட்டேன்னா இங்கே ரூட் எடுத்துட்டோம். அதை தான் இங்கே நான் அப்படி எழுதியிருக்கேன். L² ப்ளஸ் B²ன்னு இங்கே ரூட் எடுத்துகிட்டு இங்கே ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா இங்கே ரூட் எடுத்துடுறேன். அப்போ √(L² ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. பி தெரியும். பி என்ன அப்படின்னா 5² ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா மூளை விட்டம். சரியா? ஈக்குவல் டு 13 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ √(L²) வேல்யூ 5² L² தெரியாது நமக்கு. சரியா? அப்போ 5² நம்ம என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா 25 L² ப்ளஸ்ஸு 25 ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்னா 13 அப்படின்னு வந்து. இப்போ ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா L² ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 13² ஆகிடும். 13² 169. ஸோ L² ஈக்குவல் டு 169 மைனஸ் 25 ஈக்குவல் டு என்ன வரும்னா 144. L² ஈக்குவல் டு 144னா L இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும்? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். சரியா? அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு 12 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L இன்ட்டு பி. எல்லோட வேல்யூ என்னது? 12. பியோட வேல்யூ என்னது? 5. 12 5 என்ன வந்துடும் அப்படின்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு நம்பரை பார்த்தோன்னே 13ங்கிற நம்பரையும் 5ங்கிற நம்பரையும் பார்த்தோன்னே அது செங்கோணம் முக்கோணமாக இருக்குது. பித்தாகரஸ் ரூல் படி 12 தான் வந்தே ஆகணும். வேறு வேல்யூ வரவே வராது. சரிங்களா? அப்போ 12 நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இங்கே பேப்பர் பெண்ணுக்கு வேலையே இல்லை. பரப்பளவு கேட்குறான். 5 × 12 60ன்னு எழுத போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டம் √41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பளவு 20 சதுர சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸோ இங்கே நமக்கு செவ்வகத்தின் மூலைவிட்டத்துக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா √(L² ப்ளஸ் B² அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்? √41 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமே ரூட்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா L² ப்ளஸ் B² ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்னா 41 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ கவனிங்க, A ப்ளஸ் பி L ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட் படி விரிச்சு எழுத போகிறேன். L² ப்ளஸ் B² ப்ளஸ் 2LB அப்படின்னு எழுதுவோம். இந்த L² ப்ளஸ் B² பதிலாக 41 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ளஸ் 2 × LB. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? LB தானே. அப்போ LB ஈக்குவல் டு தான் 20 அப்படின்னு எழுதுக்கப்புறம் அப்போ LB பதிலாக என்னென்னு எழுத போகிறோம்?
20. ஸோ 41 ப்ளஸ் 2 இன்ட்டு 20 40 வரும் ஈக்குவல் டு 81 அப்படின்னு வரும். சரியா? எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. சரியா? அப்போ எல் ப்ளஸ் பி சரி எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. அப்போ எல் ப்ளஸ் பி என்னன்னு எழுதுவோம்? எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் அங்கே ரூட் எடுப்போம். அப்போ எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்னா 9 அப்படின்னு எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ கவனிங்க, நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா சுற்றளவு கேட்குறாங்க. செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஸோ 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி வேல்யூ என்ன வந்துடுது? 9. 2 இன்ட்டு 9 என்ன வந்துடும்? 18 சென்டிமீட்டர். 18 சென்டிமீட்டர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பொழுது வட்டத்தின் பரப்பளவு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் புதிய வட்டத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோப்பா ஏற்கனவே வட்டத்தோட ஆரம் நமக்கு என்னன்னு தெரியாது, அது 6 அப்படின்னு வச்சுக்கோம். இது ஏற்கனவே இருக்கிற பழைய வட்டம். இப்போ 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது தான் அந்த புதிய வட்டமாக இருக்க போகுது. அப்போ ஆரம் என்ன இருக்குன்னா r+1 சென்டிமீட்டராக இருக்க போகுது. சரிங்களா? r+1 சென்டிமீட்டர். அப்போ வட்டத்தின் பரப்பளவு என்ன சொல்கிறாங்கன்னா 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருந்த பழைய வட்டத்தோட பரப்பளவுக்கும் இப்போ இருக்கிற புதிய வட்டத்தோட பரப்பளவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 66 சென்டிமீட்டர். அப்போ புதிய வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது? πr². சரியா? அப்போ πrக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? புதிய வட்டத்தோட ஆரம் என்ன ஆகிடுது? 1 சென்டிமீட்டர் அதிகரிச்சுது. அப்போ r+1 ஹோல் ஸ்கொயர்டு இது புதிய வட்டத்தோட பரப்பளவு. இப்போ பழைய வட்டத்தோட பரப்பளவு அதே πr² தான் இருக்க போகுது. சரியா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கிறதால நடுவில் மைனஸ் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கிறோம்? 66. இது ரெண்டுத்துலேருந்து காமனாக பையை வெளியில் எடுத்துடுறோம். பையை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா r+1 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் r² ஈக்குவல் டு 66 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த பையை அந்த பக்கம் கொண்டு போயிடும். r+1 ஹோல் ஸ்கொயர்டு a+b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மெட்டில் விரிச்சு எழுதலாம் இல்லையா? எழுதுனோம்னா r² ப்ளஸ் 2ab ஏங்கிறது 6, பிங்கிறது 1. அப்போ 2r இன்ட்டு 1 என்ன வருது? 6 தான் வரப்போகுது. அப்போ வெறும் 2r ப்ளஸ் 1² என்ன வரும்? அதாவது b² என்ன வரும்னா 1 தான் வரப்போகுது. மைனஸ் r² ஈக்குவல் டு 66 இன்ட்டு பை இந்த பக்கம் போகும்போது என்ன 22/7ங்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது 7/22 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ ப்ளஸ் r²க்கு மைனஸ் r²க்கு அடிச்சு விட்ருவோம். 2r+1 ஈக்குவல் டு ஒரு தடவை 22, இதில் 3 22 இருக்கும். மூவேல என்னென்னு வந்துடும்னா 21 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஈக்குவல் டு 21. ஸோ இப்போ 2r ஈக்குவல் டு இந்த +1 அந்த பார்க்கும்பொழுது -1 வந்துடும். 21ல் 1 போச்சுன்னா 20. இந்த ரெண்டுக்கும் 20க்கு அடித்தோம்னா 10 தடவை. ஸோ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர். ஆரோட வேல்யூ என்னது? 10 சென்டிமீட்டர். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, புதிய வட்டத்தின் பரப்பளவை காண்க. புதிய வட்டத்தின் பரப்பளவை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? π இன்ட்டு r+1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ 22/7 ஆரோட வேல்யூ 10 + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ 22/7 10 + 1 என்ன வந்துடும்னா 11² வந்துடும். இது ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். இந்த 22 எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2 இன்ட்டு 11 அப்படின்னு பிரிச்சுக்குவோமா? 2 இன்ட்டு 11 இன்ட்டு 11² டிவைடட் பை 7. ஸோ இதை பிரித்து ஆன்சரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2/7. இங்கே அடிமான 2 சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளை என்ன பண்ணுவோம்? கூட்டும். இந்த 11க்கு மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். 2 + 1 என்ன வந்துடும் அப்படின்னா 3 வந்துடும். அப்போ 2/7 11/3 அப்படின்னு எழுதிக்கலாமா? அதை தான் நமக்கு ஆன்சராக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. 2/7 இன்ட்டு 11/3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 3 வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெளியே தொடும்போது அவற்றால் சூழப்படும் பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 3 வட்டங்கள் எல்லாமே எத்தனை சென்டிமீட்டர் ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர் ஆரம் ஒன்றை ஒன்று வெளியே தொடும்போது. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி தொடப்போகுது எனில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அவற்றால் சூழப்படும் பகுதியின் பரப்பளவு. சூழப்படும் பகுதினா இந்த பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்களா? சரியா? அந்த பகுதியோட பரப்பளவு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? அதாவது இந்த ஏரியா இருக்கு இல்லையா,
இந்த ஏரியாவோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேருந்து இது வரலையும் சரிங்களா, அந்த பகுதியோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 3 வட்டத்தோட மையத்தையும் ஒன்றா இணைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கிடைக்கும். என்ன முக்கோணம் கிடைக்குன்னா சமபக்க முக்கோணம் கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த சமபக்க முக்கோணத்தில் பாருங்கள், இது ஒரு வட்டகோண பகுதி, இது ஒரு வட்டகோண பகுதி, இது ஒரு வட்டகோண பகுதி சரிங்களா. அப்போ நமக்கு இந்த ஏரியாவோட பரப்பளவு எனக்கு வேணும்னா சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு, அவங்க கேட்குற அந்த சூழப்படும் பகுதியின் பரப்பளவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு மைனஸ் சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சோன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு கிடச்சிது. நமக்கு தேவை அது கிடையாது சரிங்களா. இந்த ஏரியா மட்டும்தான், இடையில் அடைபட்ட இந்த பகுதியோட பரப்பளவு மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணால் 1 2 3 இந்த 3 வட்டகோண பகுதியும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ -3 இன்ட்டு வட்ட கோணப்பகுதியின் பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா √3/4 இன்ட்டு a² மைனஸ் 3 இன்ட்டு வட்டகோண பகுதியோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா θ/360 இன்ட்டு πr² அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும் வட்டகோண பகுதியோட பரப்பளவு சரிங்களா. ஸோ இப்போ √3/4 இன்ட்டு a². இங்கே ஏங்கிறது என்னது, இந்த முக்கோணத்தோட பக்கம். இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். முக்கோணத்தோட பக்கம்னா இந்த வட்டத்தோட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம் இதுலேருந்து இது வரலையும் என்ன சொல்லியிருக்காங்க 3 சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து இது வரலையும் என்னவாக தான் இருக்கும் 3 சென்டிமீட்டர். ஆக மொத்தம் இந்த முக்கோணத்தோட பக்கத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கோன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போ ஏவுக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6² -3 இன்ட்டு தீட்டாவோட வேல்யூ இங்கே என்னென்னு எடுக்கணும் அப்படின்னா, இது சமபக்க முக்கோணங்கிறதால இந்த 3 கோணங்களுமே என்னவாக இருக்குன்னா சமமாக இருக்கும். அப்போ ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரின்னு சொல்லுவோமா. அப்போ 3 கோணமே சம அளவுள்ளதாக இருக்குது. அப்போ இதை 3ஆல் வகுத்தோம்னா ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்க போகிறோன்னா 60/360 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7. 6க்கு பதிலாக என்னது, 6ங்கிறது என்னதுங்க இந்த வட்டகோண பகுதியோட ஆரம் என்னது 3 சென்டிமீட்டர். அப்போ 3 இன்ட்டு 3 r²ங்கிறதால 3 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கிறோம் சரிங்களா. இப்போ √3/4 இன்ட்டு 6 36 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸு இந்த 0க்கு அடிச்சுடுறோம். 1 6 6 36 1 3 2 3 6 இந்த 2க்கு 22க்கு அடித்தோம்னா 11 தடவை வரும் சரிங்களா. அப்போ மேலே என்ன மிச்சம் வருது அப்படின்னா, வேறு எதுவும் இங்கே அடிக்க முடியாது இல்லையா. 11 இன்ட்டு 3 33 3 தடவை பெருக்கணும்னா 99/7 அப்படின்னு கிடைக்கும். இங்கே இந்த 4க்கும் இந்த 36க்கும் அடித்தோம்னா 9 தடவை வரும் இல்லையா. 9 36. இப்போ இந்த √3யோட வேல்யூ 1.732 இன்ட்டு 9 மைனஸ் இதை 7ஆல் அடிக்கிறோம். இதை 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 7 14 7 98 அப்படின்னு வரும். பாக்கி எவ்வளோ இருக்குது 1 இருக்குது. 1/7. ஸோ புள்ளி வச்சுக்குவோம். 1 பக்கத்தில் 0 சேர்த்தோம்னா 10. 10ல் எத்தனை தடவைன்னா வரும்னா ஒரு தடவை வரும். பாக்கி 3 இருக்கும் 30. 30ல் எத்தனை 7 இருக்கும் 4 7 28. இது இப்படியே போயிட்டே இருக்கும். 1 4 2 8 5 7ன்னு போயிட்டே இருக்குது. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது முடிவுறா சுழல் தசமை. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்க போகிறோம். 14.14. இப்போ 9.732 இந்த 9ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 15.58 அப்படின்னு கிடைக்கும். -14.14. இப்போ 15.58லேருந்து 14.14 மைனஸ் பண்ணிடுவோமா. மைனஸ் பண்ணோம்னா 8ல் 4 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 8ல் 4 போச்சுன்னா 4, 5ல் 1 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 4 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. அடுத்தது 5ல் 4 போச்சுன்னா 1, இங்கே 1.44 அப்படின்னு வரும் சரிங்களா. இந்த 1.44 நமக்கு ரவுண்ட் பண்ணி என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 1.45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரில். 1.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 1.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதற்கு சுற்றுவேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் என்ன செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேலி அமைக்க அப்படிங்கிற வேர்டு வந்தாவே என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த சொல்கிற ஷேப்புக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும்.
ஸோ அப்போ அரைவட்டத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா π+2 இன்ட்டு ஆறுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 22/7 + 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா விட்டம் தான் 70 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் என்ன அப்படின்னா 35. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 7 2 14 14 + 22 என்ன வந்துடும்னா 36/7 இன்ட்டு 35ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை அடிக்கிறேன். 1 7 5 7 35 5 தடவை 36 பெருக்கணும்னா 5 30 150 5 6 30. சரிங்களா? 150 + 30 180 மீட்டர் வரும். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 12 ரூபா செலவாகுது. அப்போ 180 மீட்டருக்கு 180 இன்ட்டு என்ன பண்ண போகிறோம்? 12ஆல் பெருக்கி விட்டுற போகிறோம். சரியா? 12 தடவை 18 பெருக்கணும்னா 12 18 12 10 120 12 8 96ன்னு வரும். 120 + 96 216. இந்த 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரூபாய் 2160 ரூபா என்ன ஆகும்னா செலவாகும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஒரு வட்டகோண பகுதியின் வில்லின் நீளமானது அதன் ஆரம் 6க்கு சமமானால் அவ்வட்டகோண பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த வட்டகோண பகுதியோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா LR/2 அப்படிங்கிற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன்னொரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். θ/360 இன்ட்டு πr² அப்படிங்கிற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கணக்கான ஆன்சர் கிடச்சிருந்ததால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். வட்டகோண பகுதியோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா LR/2. இங்கே கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா வில்லின் நீளம்னா இந்த எல்லை தான் என்னன்னு சொல்லுவோம்னா வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதன் ஆரம் 6க்கு சமமானால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். 6 × R/2ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ 6 × R என்ன வந்துடும்? R²/2. ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்களா? சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான விடையாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். எல்லா கொஸ்டின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ இந்த வட்டகோண பகுதிக்கு 3 விதமான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். θ/360 இன்ட்டு πr² ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். LR/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ஃபார்முலா 1/n இன்ட்டு πr² சதுர அலகுகள் அப்படிங்கிற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். இப்படியா எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது. கவனிங்க. இப்போ ஒரு வட்டத்தை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒரு வட்டம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இதில் அதோட மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் தாங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? வட்டவில் அப்படின்னா இந்த வட்டத்தோட சுற்றளவு இருக்கு இல்லையா, இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பருதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வட்ட பருதியின் ஒரு பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வட்டவில் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருந்துச்சுன்னா இதை ஒரு வட்டவில்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இங்கே 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்கிக்கிறது அப்படின்னா ஆரம் இதுலேருந்து இது வரலையும் இருக்கும், இதுலேருந்து ஆரம் இதுலேருந்து இது வரலையும் இருக்க போகுது. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க சொல்கிற வட்டவில். சரிங்களா? உருவாக்கிறது எனில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா மிகப்பெரிய வட்டகோண பகுதியின் பரப்பளவை காண்க. சரியா? இப்போ இதை என்னன்னு சொல்லுவோம்னா இந்த ஷேப்பை வட்டகோண பகுதி அதாவது செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வட்டகோண பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த வட்டத்தில் இப்படி ஒரு வட்டகோண பகுதி இருக்கும். பாக்கி இந்த கோணம் என்னவா இருக்குது அப்படின்னா டோட்டல் 360ல் 900 மைனஸ் பண்ணிட்டோம்னா பாக்கி எவ்வளோ இருக்கும்? 270 டிகிரி இருக்கும். அப்போ இதையும் ஒரு வட்டகோண பகுதி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த ஷேப்பையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வட்டகோண பகுதி அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அவங்க கேட்குறது மிகப்பெரிய வட்டகோண பகுதியை தான் கேட்குறான். அப்போ இதுதான் மிகப்பெரிய வட்டகோண பகுதியாக இருக்கும். சரிங்களா? இது சின்ன வட்டகோண பகுதி. இந்த ஏரியாங்கிறது சின்ன வட்டகோண பகுதி. அவங்க கேட்குறது இந்த மிகப்பெரிய பகுதியோட வட்டகோண பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்க. சரிங்களா? வட்டகோண பகுதியோட பரப்பளவுக்கு இப்போ தான் போன கொஸ்டினில் ஃபார்முலா பார்த்தோம். θ/360 இன்ட்டு πr². சரிங்களா? தீட்டாவோட வேல்யூ என்னது? 270. 270 /360 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7ன்னு எழுதிக்க போகிறோம். ஆரோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 × 10 அப்படின்னு எழுதியாச்சு. சரிங்களா? இந்த ஜீரோவுக்கு என்ன பண்ணிடுறோம்? அடிச்சு விட்ற போகிறோம். சரிங்களா? இல்லை அப்படின்னா அடுத்து 3 9 27 4 9 36ன்னு அடிச்சுக்கலாம். இந்த 4க்கு
2 2 4 11 2 22 அடிச்சுக்கிறோம். ஒரு தடவை 2 இதில் 5 தடவை இருக்குமா? சரிங்களா? இப்போ கீழே 7ஆல் மேலே இருக்கிற எந்த நம்பரையும் அடிக்க முடியாதுன்னா மேலே உள்ள எல்லாத்தையும் பெருக்கி விட்டு டிவைடட் பை 7. ஆன்சரில் எல்லாத்தையுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ளது அப்போ எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். 3 11 எவ்வளோ? 33. 33 5 தடவை பெருக்கணும்னா 5 30 150 53 15 150 இல்லையா? 53 திரும்ப 15 150 + 15 என்ன வந்துடும்னா 165 அப்படின்னு வரும். இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா? அந்த 0 இதோட சேர்த்து விட்றப்போகிறோம். ஸோ இப்போ டிவைடட் பை கீழே ஒரு 7 இருக்குது. ஸோ ஆன்சர் 150 டிவைடட் பை 7 சதுர சென்டிமீட்டர். 1650 டிவைடட் பை 7 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ இங்கே ஃபார்முலா நமக்கு தெரியணும். வட்டகோண பகுதியோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். அதே நேரத்தில் இங்கே நல்லா கவனமாக கேட்கணும். அவங்க இந்த 90 டிகிரி ஏற்படுத்துறத கேட்கல, பெரிய வட்டகோண பகுதியை தான் கேட்குறாங்க. சிறிய வட்டகோண பகுதின்னு கேட்டிருந்தா தான் இந்த தீட்டாவுக்கு போல் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 90 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை டெரைவ் பண்ணும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கவனிங்க. சமபக்க முக்கோணத்தின் உயரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சமபக்க முக்கோணத்தின் உயரம் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √3 டிவைடட் பை 2a. பரப்பளவுக்கு தான் என்ன ஃபார்முலா பார்ப்போம்னா √3/4 × a² அப்படின்னு பார்ப்போம். இங்கே உயரம் தான். இந்த √3 டிவைடட் பை 4ங்கிறது என்ன ஆக்கிக்கிறோம்? 2 ஆக்கிக்கிறோம். a² ஏன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்? 10ன்னு எழுதிக்கலாமா? 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ √3 இந்த √3 டிவைடட் பை 2 அந்த பக்கம் போகுமா? அந்த பக்கம் போகும்பொழுது என்ன ஆகும்? a ஈக்குவல் டு 2 × 10 20 டிவைடட் பை √3 அப்படின்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? பரப்பளவுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? √3 டிவைடட் பை 4 × a². சரிங்களா? அப்போ √3 டிவைடட் பை 4 × ஏவுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்? 20 டிவைடட் பை √2. a² இருக்கிறதால அது 2 தடவை எழுத போகிறோம். 20 டிவைடட் பை √3 20 டிவைடட் பை √3. ஒரு √3க்கு இந்த √3க்கு அடிச்சு விட்டுடலாம். 1 4 4 5 4 20. சரியா? 5 தடவை 20 பெருக்குவோமா? 5 20 என்ன வந்துடும்? 100 டிவைடட் பை √3 சதுர சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இந்த இடத்துல சதுரங்கிறது வரணும். பரப்பளவுனாவே அந்த சதுரங்கிற வேர்டு வரணும். அதில் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. சரிங்களா? அதில் சதுர சென்டிமீட்டர் தான். எல்லாத்துக்குமே யூனிட் என்ன அப்படின்னா சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? சதுர சென்டிமீட்டர். -5, 0, 0, 5 மற்றும் 5, 0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி ஆகிய புள்ளிகளால் இல்லைனா ஆகிய உச்சிகளால் இல்லைனா ஆகிய முனைகளால் அப்படின்னு கொடுத்துட்டு முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டானா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னா 1 டிவைடட் பை 2 × x1 × y2 மைனஸ் y3 ப்ளஸ்ஸு x2 × y3 minus y1 plus x3 into y1 minus y2. சரிங்களா? இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இதை x1 சொல்லுவோம், இதை y1 அப்படின்னு சொல்லுவோம். இதை x2 y2 இது x3 அடுத்து y3 அப்படின்னு எழுதிக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த 5 மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்குது. இது -5 அப்படின்னு வரணும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. -5 வரணும். சரிங்களா? ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு x1ஓட வேல்யூ என்னதுன்னா -5 இன்ட்டு y2ஓட வேல்யூ என்னதுன்னா அதுவும் -5 மைனஸ் y3ங்கிறது என்னது 0 ப்ளஸ் x2ங்கிறது இங்கே 0 ஆகிட்டு போயிடுது. அப்போ இங்கே நான் 0ன்னு எழுதுனா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடுனா அதனால் பெருக்கிறப்ப 0 ஆகிடும். அதனால தான் நான் எழுதிக்கல. அடுத்து x3ங்கிறது என்னதுன்னா 5 இன்ட்டு y1ங்கிறது என்ன அப்படின்னா y1 வந்து 0. அடுத்தது மைனஸ் ஆஃப் y2ங்கிறது என்னதுன்னா -5. இந்த மாற்றிக்க சொன்னோம் இல்லையா அந்த -5. அப்போ அதில் ஒரு -5 வருது இல்லையா? -5. ஸோ 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 5 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 25ன்னு ஆகிடும். ப்ளஸ் இங்கேயே 5 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் 5ன்னு ஆகிடுமா? 5 இன்ட்டு 5 அப்படின்னு ஆகிடும். சரி, மைனஸ் உள்ளே பெருக்கணும்னா -5
இன்ட்டு -5 அப்படின்னு இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இங்கே ஒரு 25 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1/2 இன்ட்டு 50 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2க்கும் 50க்கும் அடித்தா 25 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா 25 சதுர அலகுகள். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. 13வது கொஸ்டின். சரிங்களா? 13வது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுக்கு கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அரை சுற்றளவு அப்படின்னா செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? செமி பெரிமீட்டர் அப்படின்னா இது என்ன முக்கோணமாக இருக்கும்? அசமபக்க முக்கோணமாக தானே இருக்கும். அசமபக்க முக்கோணத்தில் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிப்போம் இல்லையா? a + b + c / 2 அப்படின்ட்டு பரப்பளவு கண்டுபிடிப்போம். ஃபார்முலா √s × s - a s - b + s - அந்த ஃபார்முலாவில் இருக்கிற எஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? அதை தான் செமி பெரிமீட்டர் தான் இங்கே எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ a + b + சிங்கிறது 3 பக்கத்தோட கூடுதல்னால் அந்த முக்கோணத்தோட சுற்றளவு. அவங்க கேட்குறது முக்கோணத்தோட சுற்றளவில் பாதியை தான் அரை சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3த்தையும் கூட்டி எதால் வகுத்துற வேண்டியதா? 2ஆல் வகுத்துற வேண்டியதா? 15 + 20 + 25 / என்னது? 2. சரியா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இங்கே ஒரு இது 25 45 45 15 60ன்னு வரும். 60 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர். ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்றதன் 2 மடங்கிற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. சரிங்களா? அந்த செங்கோண முக்கோணத்தில் ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. அந்த செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கம் மற்றதன் 2 மடங்கிற்கு சமம். அதாவது இந்த பக்கங்கிறது இன்னொன்னோட 2 மடங்கிற்கு சமமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கர்ணத்தின் அளவு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனில் இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த முக்கோணத்தோட பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுனா ஃபார்முலா என்ன எழுதுவோம்? ஆஃப் BH அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொன்று என்ன இருக்கும்? 2x இருக்கும். அதை தான் ஒரு பக்கம் மற்றதன் 2 மடங்கு இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க? சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே 2x அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாமா? பித்தாகரஸ் தியரத்துப்படி இந்த கர்ண பக்கத்தோட வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ x² + 2x² = 10² அப்படின்னு எழுதுவோம். x² + 2x² இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2x² மீன்ஸ் இங்கே 2x² அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ x², 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, x² பண்ணால் x² = 100 அப்படின்னு கிடைக்கும். ஆக மொத்தம் 5x² = 100 அப்படின்னு கிடைக்கும். இந்த 5க்கும் 100க்கும் அடித்தோம்னா இதில் 20 தடவை இருக்கும். அப்போ x² நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 20. x² = 20. நமக்கு தேவை என்னது? எக்ஸோட வேல்யூ தான். அப்போ இங்கே ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணிடுவோம்? அந்த பக்கம் ரூட் எடுத்துருவோம். ஸோ அப்போ √20 அப்படின்னு கிடைக்கும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா x √4 × 5ன்னு எழுதலாம். 4 5 20 தானே. அப்போ x இந்த 4க்கு பதிலாக வெளில எடுத்தோம்னா 2 வெளியில் எடுத்துடும். ஏன்னா 4ஓட வர்க்கமூலம் 2 2√5 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 2√5 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியா? அப்போ 2xோட மதிப்பு என்ன இருக்கும்? 2x = 2 × xக்கு பதிலாக 2√5 என்ன வந்துடும்? 4√5 அப்படின்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பரப்பளவுக்கான ஃபார்முலாவில். ஸோ ஆஃப் b × h. பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? பிங்கிறது தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம். சரியா? இந்த b × h அப்படின்னா இதை ஹெச்ன்னு சொல்லுவோம், இதை b அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பியோட வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம்? 2√5. ஹெச்சுக்கு பதிலாக என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4√5. சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. கவனிங்க, இந்த 2க்கு என்ன பண்ணி விட்டுறலாம்னா அடிச்சிடலாம். இந்த 4 நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். √5 × √5 என்ன வந்துடும்? வெறும் 5 அப்படின்னு வருமா? √5 × √5 என்ன வரும்? 5 அப்படின்னு வந்துடும். ஸோ 4 × 5 என்ன வந்துடும்னா 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்கு ஆகும். ஒரு இணைகரம் இருக்குது. அந்த இணைகரம் அப்படின்னா பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இணைகரத்தோட அடிப்பக்கம். சரிங்களா?
அந்த இணைகரத்தோட அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்காக இருக்குன்னு சொல்கிறான். உயரம் அப்படின்னா இதை தான் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்பக்கங்கிறது இதை குறிக்குது. சரியா? ஸோ அப்போ இதை பி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த பிங்கிறது இந்த உயரத்தை போல் எத்தனை மடங்காக இருக்குது? 3 மடங்காக இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்? 3h அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அதன் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இணைகரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலான்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எழுதுவோம்? பி இன்டூ ஹெச் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இங்கே பி என்னம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3h, ஹெச்சுங்கிறத நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்? அவங்க சொல்லியிருக்கிற இந்த 192 பரப்பளவு கொடுத்துட்டா அதனால் ஈக்குவல் டு 192. அப்போ 3h இன்ட்டு ஹெச் என்னென்னு எழுதுவோம்? 3h² ஈக்குவல் டு 192 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? 1 3 3, 6 3 18, பாக்கி ஒன்று இருக்கும் 12. 12ல் எத்தனை தடவை வரும்? 4 தடவை வரும். அப்போ h² ஈக்குவல் டு 64 அப்படின்னா h ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ ஹெச்சோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அடுத்தது பியோட வேல்யூ நம்ம 3h அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ 3 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 8, 3 இன்ட்டு 8 என்ன வந்துடும்னா 24 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதன் அடிப்பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அடுத்தது தான் உயரம் கேட்குறாங்க. சரியா? அடிப்பக்கம் என்னது? பி. பியோட வேல்யூ என்னது? 24. அதை ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் தான் எழுதணும் உயரத்தை எழுதணும். இப்போ 24 8ங்கிறத தான் நம்ம ஆன்சராக இங்கே எழுதிக்குவோம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 24 8. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலைவிட்டம் மற்றொரு மூலைவிட்டத்தை காட்டிலும் 3 மடங்கு மூலைவிட்டங்களின் கூடுதல் 52 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னென்னா ஆஃப் d1 இன்ட்டு d2 சதுர அலகுகள். சரிங்களா? ஒரு சாய் சதுரத்தோட மூலைவிட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ d1ங்கிறத நம்ம எக்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னொன்று என்னவாக இருக்கும் அப்படின்னா d2ங்கிறது அதை போல் 3 மடங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 3x இருக்கும். சரியா? இந்த மூலைவிட்டங்களின் கூடுதல் 52 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலைவிட்டங்களின் கூடுதல் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ்ஸு 3x. சரியா? இது ஒரு மூலைவிட்டம், இது ஒரு மூலைவிட்டம், ரெண்டுத்தையும் கூட்டினா எக்ஸு ப்ளஸ் 3x ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா 52 சென்டிமீட்டர். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? 4x இஸ் ஈக்குவல் டு 52, 1 4 13 52. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா 13. அப்போ ஒரு மூலைவிட்டம் 13 இருக்கும், இன்னொரு மூலைவிட்டம் 3 இன்ட்டு 13 என்ன வந்துடும்னா 39 இருக்கும். சரிங்களா? அப்போ d1க்கு பதிலாக 13 அப்படின்ட்டும் d2க்கு பதிலாக 31 அப்படின்னு 39 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிட போகுது. ஆஃப் இன்ட்டு d1க்கு பதிலாக 13. சரியா? இன்ட்டு இந்த d2க்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 39 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே 2ஆல் நம்மளால் அடிக்க முடியாதுங்கிறதால மேலே உள்ள ரெண்டுத்தையும் பெருக்கிவிட்டு என்ன பண்ணிட போகிறோம்? 2ஆல் வகுத்துட போகிறோம். மேலே உள்ளதை பெருக்கணும்னா 10ஆல் பெருக்கணும்னா 390, 3 தடவை 39 பெருக்கணும்னா 117 அப்படின்னு கிடைக்கும். 117. சரிங்களா? 7 9 + 1 10க்கு 0, பாக்கி 1 5 அப்படின்னு வந்துடும். 507 டிவைடட் பை என்னது? 2. 507 எதால் வகுத்துற போகிறோம்? 2ஆல் வகுத்துறோம் அப்படின்னா ஆன்சர் 1 2 2 2 4, பாக்கி 1 இருக்கும் 10, I 2 10, 3 2 6 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? பாக்கி எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கு இல்லையா? அப்போ 1 டிவைடட் பை 2 ஃப்ராக்ஷனாக நமக்கு கொடுத்துருக்குங்கிறதால இப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனில் எடுத்து எழுதுகிறோம். 253 1/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் எங்கே கொடுத்துருக்காங்க? 253 1/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே 12 சென்டிமீட்டர் 102 சென்டிமீட்டர். உயரம்னா h is equal to 12 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட பரப்பளவு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இணைப்பக்கத்தின் ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர், மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் காண்க. இப்போ சரிவகத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா சரிவகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ஆஃப் h இன்ட்டு a ப்ளஸ் b அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இல்லைனா ஆஃப் a ப்ளஸ் b இன்ட்டு h அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ 1/2 இன்ட்டு இங்கே ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவகம் அப்படின்னா
இதை நம்ம ஒரு சரிவகம் சொல்லுவோம். இதையும் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இணைப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன்னு வச்சுக்கிட்டா இதை பி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். அடுத்து இங்கே ஹைட்டு இதை தான் என்னென்னு சொல்லுவோம், ஹைட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்போ ஆஃப் ஏ ப்ளஸ் பி, நான் ஒரு இதை ஏங்கிறத என்னென்னு வச்சுக்க போகிறேன், 8ன்னு வச்சுக்க போகிறேன். மற்றொரு இணை பக்கத்தை பின்னு வச்சுக்க போகிறேன். ஹெச் என்ன சொல்லிட்டாங்க, 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு பரப்பளவு கொடுத்துட்டாங்களா 102, அப்போ ஈக்குவல் டு 102 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 2க்கும் 12க்கு அடித்தோம்னா 6 2 12, இந்த 6க்கு இந்த 102க்கு அடிக்கலாம் இல்லையா? அடித்தோம்னா ஓர் 6 6, ஓர் 6 6, பாக்கி 4க்கு 42. 42 எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா 7 6 42. ஸோ 8 + b = 17 அப்படின்னு கிடைக்குது. 8 + b = 17. ஸோ b = 17 - 8 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ b = 17 8 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும், 9 சென்டிமீட்டர். மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 9 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு சாய்வு நாற்கரத்தின் பரப்பளவு 1440 m². 2 இணைக்கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து கோட்டின் உயரம் 24 மீட்டர். மேலும் 2 இணைக்கோடுகளின் விகிதம் 5:3 எனில் பெரிய இணைக்கோட்டின் நீளமானது என்ன அப்படின்னு கேட்குறான். 5:3 அப்படின்னா பெரிய இணைக்கோடு என்னவாக இருக்குன்னா இந்த 5 பங்கு உள்ளது தான் என்னவாக இருக்குன்னா பெரிய இணைக்கோடாக இருக்கும். சரிங்களா? ஓகே, கவனிங்க. இங்கே ஒரு சாய்வு நாற்கரத்தின் பரப்பளவு 1440 m² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இணைக்கோடுகளோட விகிதம் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 5:3ன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக நமக்கு நாற்கரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ஆஃப் d × h1 + h2 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த 2 இணைக்கோடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாற்கரத்தில் படிக்கும் பொழுது செங்குத்து உச்சிகள் அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம என்னென்னு பயன்படுத்துவோம்னா h1 h2 அப்படின்னு. இந்த டிங்கிறது மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூளை விட்டத்துக்கும் இவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் இங்கே மூளை விட்டங்கிற வேர்டே இல்லவே இல்லை. அப்போ இங்கே என்னத்தை சொல்ல வரான்னா ஒரு சரிவகம் இருக்கு இல்லையா, அந்த சரிவகத்தை தான் இங்கே சாய்வு நாற்கரம் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி சொல்ல வராங்க. சரிவகத்தில் தான் எனக்கு என்ன இருக்குன்னா இணைக்கோடுகள் எப்படி இருக்கும். சரி, அதை தான் இங்கே h1 + h2ன்னு எழுதிக்க போகிறோம். இங்கே சொல்கிற இந்த செங்குத்து கோட்டின் உயரம் 24 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே ஹெச், அதை தான் நம்ம டி அப்படின்னு எடுத்துகிட்டு ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? இந்த இணைகரம், செவ்வகம், அதுக்கப்புறம் பார்க்குற நம்ம சரிவகம், சாய் சதுரம், இது எல்லாமே எதோட வகைகள் தான், நாற்கரத்தோட வகைகள் தான். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் படி இதை எழுத போகிறோம். ஆஃப் டியோட வேல்யூ 24. சரிங்களா? h1 h2ங்கிறத ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது 5x எடுத்துக்க போகிறோம், இது 3x அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? 5x + 3x. பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டாங்க 1440 m² அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 2 12 2 24, 1 12 12 12 12 144, ஒரு 0. 5x + 3x என்ன வந்துன்னா 8x = 120. 1 8 8 15 8 120. x என்னன்னு கிடைக்குதுன்னா 15ன்னு கிடைக்குது. அவங்க கேட்குறது அதில் பெரிய இணைக்கோட்டின் நீளத்தை தான் கேட்குறாங்க. அப்போ 5xோட வேல்யூ 5 × xக்கு பதிலாக 15, 5 15 75 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கான விட என்ன அப்படின்னா 75 மீட்டர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? 8 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் உட்புறமாக சுற்றி வர 0.4 மீட்டர் அகலத்தில் சிகப்பு வண்ணப்பாதை பூசப்படுகிறது எனில் சிகப்பு வண்ணப்பாதையின் பரப்பளவு யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எட்டு மீட்டர் நீளம் 5 மீட்டர் அகலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 மீட்டர் நீளம் 5 மீட்டர் அகலம். சரியா? எப்படின்னு சொல்லிட்டு அறையின் உட்புறம்னா இதுக்கு உள்பக்கம், இதுக்கு உள்பக்கம் சுற்றி வர்றதுக்கு 0.4 மீட்டர் அகலத்தில் சிகப்பு வண்ணப்பாதை பூசப்படுகிறது. அப்படின்னா உள்ளே சுற்றி வர்றதுக்கு இந்த மாதிரி தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றி வர்ற ஏரியா இல்லைன்னா வராண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பகுதியோட அகலம் எவ்வளோக்குன்னா எவ்வளோவுக்கு சிவப்பு வண்ணம் பூசுங்கன்னா 0.4. இதுவும் 0.4, இந்த இடைவெளியும் 0.4, இதுவும் 0.4 இருக்கும். இதுவும் என்னவாக இருக்குன்னா 0.4 இருக்க போகுது. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு எனில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இங்கே தானே இந்த சிவப்பு வண்ண பாதை இருக்கும். சரிங்களா? இதோட
இந்த பாதையோட பரப்பளவு. அப்போ இது என்ன கான்செப்டில் வரும்னா செவ்வக பாதையின் பரப்பளவு. செவ்வக பாதையின் பரப்பளவு. செவ்வக பாதையின் பரப்பளவுனா இந்த பாதையோட பரப்பளவு மட்டும் வேணும்னா, இந்த ஷேர் பண்ண ஏரியா மட்டும் வேணும்னா, இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு வந்து சின்ன செவ்வகத்தோட பரப்பளவு என்ன பண்ணிட போகிறோம், மைனஸ் பண்ணிட போகிறோம். அப்போ பெரிய செவ்வகத்தின் அதாவது வெளிச்செவ்வகம் கேபிட்டல் எல் இன்ட்டு பி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். மைனஸ் உள்ள செவ்வகத்தை என்னன்னு வச்சுக்கோம், ஸ்மால் எல் இன்ட்டு பி அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேபிட்டல் எல்லுங்கிறது என்ன அப்படின்னா 8, ஸ்மால் எல்லுங்கிறது என்ன அப்படின்னா இந்த 5, 8 × 5 மைனஸ் இந்த ஸ்மால் எல்லில் கேபிட்டல் பி. சரியா? இந்த ஸ்மால் எல்லுங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்மால் எல்லுனா இது தானே சொல்லுவோம் உட்செவ்வகத்தோட நீளம். சரிங்களா? அப்போ இதுலேருந்து இது வரலையும் தான் என்னென்னா 8 மீட்டர் நமக்கு தேவை. இதுலேருந்து இது வரலையும் அப்போ இங்கே ஒரு 0.4, இதுலேருந்து இதோட வழியில் உள்ள 0.4 நான் என்ன பண்ணிடுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஆக மொத்தம் 0.4 எதை மைனஸ் பண்ணணும்னா 0.8 இந்த 8லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். 8ல் 0.8 மைனஸ் பண்ணோம்னா 7.2 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு ஸ்மால் பிங்கிறது இது தானே உட்செவ்வகத்தை தானே ஸ்மால் பி அப்படின்னு வச்சுருக்கோம். சரிங்களா? இது ஸ்மால் எல், இது ஸ்மால் பி, இது கேபிட்டல் எல், இது கேபிட்டல் பி. சரிங்களா? இந்த ஏரியா. அப்போ இந்த பியிலேருந்து அதாவது 5 மீட்டர்லேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம், இந்த கேப்பையும் இந்த கேப்பையும் அதாவது 0.4 இந்த 0.4ஐயும் மைனஸ் பண்ணிடுறோம். ஆக மொத்தம் இங்கேயும் 0.8 தான் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். 5ல் 0.8 மைனஸ் பண்ணோம்னா 4.2 அப்படின்னு கிடைக்கும். 4.2. சரியா? 8 5 எவ்வளோ, 40. சரிங்களா? இந்த 7.2ஐயும் 4.2 என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். 7.2ஐயும் 4.2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 30.24 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 40லேருந்து 30.24 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னா 40ல் 30 போச்சுன்னா பாக்கி 10 இருக்கும். இன்னொரு 24 10லேருந்து 24 மைனஸ் பண்ணோம்னா 9.76 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். 9.76 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இதுக்கான விடை நமக்கு ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதையின் உள் சுற்றளவு 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதையின் இந்த மாதிரி வட்டமான ஓடுபாதை இருக்குது. சரிங்களா? இந்த அகலம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதை. இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஓடுபாதை. சரிங்களா? அங்கே செவ்வகப்பாதை மாதிரி இது வட்டப்பாதை, அவ்வளோதான். சரியா? இதோட சுற்றளவு வட்டமான ஓடுபாதையின் உள் சுற்றளவு இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இந்த வட்டத்தோட சுற்றளவு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வட்டத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா 2πr. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா 440 மீட்டர் ஆகும். எனில் வெளிவட்டத்தோட ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. வெளிவட்டத்தோட ஆரம்னா இதுலேருந்து இது வரலையும் உள்ளது, அதை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்குவோம். உள்வட்டத்தோட ஆரம்னா இதுலேருந்து இது வரலையும். அப்போ ஸ்மால் ஆர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்மால் ஆருங்கிறது இதுலேருந்து இது வரலையும் வருமா, ஸ்மால் ஆர். அப்போ இதுலேருந்து இது வரலையும் உள்ள தூரம் இங்கே என்ன இருக்கோ அதே தானே அகலம் தானே இங்கேயும் இருக்க போகுது 14. அப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது கூட 14 ஆட் பண்ணி எழுதினோம்னா அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த வெளி வட்டத்தின் ஆரமாக இருக்கும். இப்போ ஸ்மால் ஆரை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 2க்கும் இந்த 440க்கும் அடித்தோம்னா 2 2 4 2 2 4 பக்கத்தில் 0. R = 220 இன்ட்டு இந்த பைக்கு பதிலாக 22/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அது அங்கே வரும்போது என்ன ஆகிடும், 7/22 அப்படின்னு வந்துடும். ஒரு தடவை 22 இல்லை ஒரு தடவை 22 பக்கத்தில் 0. 10 × 7 என்ன வந்துடும், R = 70 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அவங்க கேட்குறது கேபிட்டல் ஆர், நம்ம கண்டுபிடிச்சிருக்குது இதுலேருந்து இது வரலையும் உள்ள டிஸ்டன்ஸை தான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 70 மீட்டர் அப்படின்னு சொல்லி. இது கூட இந்த டிஸ்டன்ஸ் இந்த வட்டப்பாதையின் அகலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த 70யும் 14யும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 70 + 14 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 84 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 84 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சரி, செவ்வக வடிவிலான 60 மீட்டர் × 42. செவ்வகனாவே நீளம் இன்ட்டு அகலம் தானே. அப்போ 60 × 42னா நீளத்தையும் அகலத்தையும் தான் இப்படி பெருக்கி கொடுத்துருக்காங்க. L × Bங்கிறது இது நீளம், இந்த 42ங்க அகலம். பரிமாணம் கொண்ட களத்தின் ஒரு மூலையில் ஒரு குதிரை, இப்போ இந்த மூலையை நம்ம எடுத்துக்கோம். இதுலேருந்து குதிரை மேய்வதற்காக 14 மீட்டர் நீளமுள்ள கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. எனில் குதிரை மேயாத களத்தின்
பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கயிறு இருக்குது, இதுலேருந்து 14 மீட்டர் நீளத்து இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரலையும் 14 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வரலையும் 14 மீட்டர் அப்படின்னா இந்த குதிரையால் என்ன பண்ண முடியும்னா இப்படி சுற்றி ஒரு கால்வட்ட வடிவில் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த குதிரையால் மேய முடியும். அப்போ எந்தெந்த பகுதியெல்லாம் மேயாத பகுதியாக இருக்குன்னா இந்த பகுதியெல்லாம் இந்த குதிரையால் என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா மேயாத. ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இந்த பகுதியோட பரப்பளவு தான் கேட்குறான். குதிரை மேயாத பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பளவு. இது ஃபுல்லாக வந்துருமா? செவ்வகத்தின் பரப்பளவுனா எது வந்துடும்? செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் இந்த கால்வட்டத்தோட பரப்பளவு. மேஞ்ச பகுதி இருக்கு இல்லையா, முழு பரப்பளவுலேருந்து இந்த மேஞ்ச பகுதியோட பரப்பளவு மட்டும் மைனஸ் பண்ணுறோம்னா மேயாத பகுதியோட பரப்பளவு கிடச்சிது. அப்போ கால்வட்டத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L × B. கால்வட்டத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? πr² / 4ன்னு எழுதுவோம். சரி, இங்கே L என்னது? 60, B என்னது? 42 மைனஸு இந்த 22 / 7 இன்ட்டு R என்னது? 14 தானே. கயிற்றோட நீளம் தான் இங்கே ஆரம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? கயிறோட நீளம் என்ன இருக்கோ, எங்கெல்லாம் கயிறு நீளம் கொடுக்குறாங்கன்னா ஆடு கட்டியிருக்கோம், மாடு கட்டியிருக்கோம், இல்லை குதிரை கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஆரமாக இருக்கும். அப்போ 14 × 14 R²ங்கிறதால 14 / 14 ஹோல் டிவைடட் பை என்னென்னு எழுதுவோம்? 4ன்னு எழுதுவோம். இங்கே கீழே 4ன்னு எழுதுறேன்னா இதுக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இது திரும்ப தலைகீழாக மாறி வரும்பொழுது இன்ட்டு 1/4ன்னு மாறிடுமா? அப்போ இதை நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்? இங்கே எழுதாமல் இதை அடிச்சுக்கிறேன். சரிங்களா? இதை எழுதலை நான். சரிங்களா? அதுக்கு போல் நான் என்ன எழுதிக்கலாம்? அங்கேயே இன்ட்டு 1/4ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். 60 42 பெருக்கிறோம். 6 40 240, 6 2 12, 252 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்குவோம். மைனஸ் 1 7 2 7 14, 1 2 2 2 4. இந்த ரெண்டுக்கும் திரும்ப இந்த 14க்கும் அடிக்கிறோன்னு வச்சுங்க, 7 தடவை வரும். 7 22 என்ன வந்துடும்? 154. 7 20 140, 7 2 14. சரியா? 140 + 14 154. ஸோ 2520லேருந்து எதை மைனஸ் பண்ணிக்க போகிறோம்? 154 மைனஸ் பண்ணிட போகிறோம். 2520லேருந்து 154 மைனஸ் பண்ண போகிறோம். 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 1 தான் இருக்கும். 11, 11ல் 5 போச்சுன்னா 6 அப்படின்னு வந்துடும். இங்கே 5 இருக்காது, 1 கடன் வாங்கிட்டாங்க இல்லையா? அப்போ 4ல் 1 போச்சுன்னா 3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது இங்கே 2, இங்கே 2க்கு போல் என்ன 2364. சரியா? இந்த இடத்துல 6 தானே வரும். 10ல் 4 போச்சுன்னா 6, அங்கே 4 எழுது. ஸோ இப்போ ஆன்சர் 2366 மீட்டர் ஸ்கொயர்டு. 2366 மீட்டர் ஸ்கொயர்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? 4 சென்டிமீட்டர் ஆரமாக கொண்ட அரைவட்டத்தின் உள் அமைந்த மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு அரைவட்டத்தை எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு அரைவட்டத்தை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஒரு அரைவட்டம் எடுத்துக்கலாம் இல்லையா? இதில் எப்படி ஒரு மிகப்பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கலாம்னா இது மையம் இல்லையா? இப்படி ஒரு பெரிய முக்கோணத்தை என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம் இல்லையா? அதில் அமைகிற மிகப்பெரிய முக்கோணம். சரியா? ஆரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த முக்கோணத்தோட உயரமும் ஆரமும் சமமாக இருக்குமா? இது 4 சென்டிமீட்டராக இருக்கும். இதுலேருந்து இது வரலையும் ஆரன்னு சொல்லுவோம், இதையும் ஆரன் தான் சொல்லுவோம், இதையும் என்னன்னு தான் ஆரன் தான் சொல்லுவோம். அப்போ இங்கேருந்து இங்கே வரலையும் 4 சென்டிமீட்டர்னால் இந்த ஆரமும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்க போது, இதுவும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம் B = என்னென்னு வந்துடும்? 8 சென்டிமீட்டர் வந்துடும். முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஆஃப் BH. ஸோ ஆஃப் பியோட வேல்யூ 8, ஹெச்சோட வேல்யூ 4. 1 2 4 2 8, 4 × 4 என்ன வந்துடும்? 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இல்லை அப்படின்னா அதை சதுர சென்டிமீட்டர் அப்படின்றதுனால இல்லையா? ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துட்டாங்க நமக்கு ஆன்சராக 16 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். A அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அலகு பக்க அளவில் ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு. ஒரு சதுரத்திலேருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கணும்னா இப்படி தான் என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு சதுரம் ஒரு வட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா வெட்டி எடுக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கலாம். சரியா? சதுரத்தை தொடுற அளவுக்கு. சரியா? வெட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வட்டத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா πr² சதுர அலகுகள். சரிங்களா?
இந்த பைக்கு பதிலாக 22/7ன்னு எழுதிப்போம். வட்டத்தோட ஆரம் கேட்போம். இந்த சதுரத்தோட பக்க அளவு என்ன சொல்லியிருந்தாங்க? ஏ. இப்போ இதுலேருந்து இது வரலையும் ஏ, அதாவது விட்டம் என்னது? ஏ. இப்போ இதுலேருந்து இது வரலையும் தானே ஏ. சரிங்களா? நமக்கு தேவை 6 தான் வேணும். அப்போ R = இந்த விட்டம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாதி தான் என்னவாக இருக்கும்? A/2ங்கிறது தான் இந்த வட்டத்தோட ஆரமாக இருக்கும். அப்போ ஆறுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? A/2 × A/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆறுக்கு பதிலாக A/2னா இந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இதை அடிச்சுக்கிட்டோம். 1 2 2 11 2 22. இதுக்கப்புறம் அதை அடிக்க முடியாது. 11 A × A² 7 × 2 என்ன வந்துடும்? 14. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்னென்னு எழுதணும் அப்படின்னா 11A² 14 சதுர அலகுகள். சரியா? 11/14 A² சதுர அலகுகள் அப்படின்னு எழுதிட போகிறோம். சரியா? எங்கே கொடுத்துருக்குறாங்க? ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர். சரியா? இதே கொஸ்டினில் சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் போது மீதி உள்ள பகுதியின், அதாவது இந்த பகுதியோட பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா 14ல் 11 பங்கு போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்குது? 3 பங்கு இருக்கு இல்லையா? அப்போ 3A² 14 சதுர அலகுகள் அப்படின்னு எழுத வேண்டியது தான். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கங்களை படத்தில் உள்ளவாறு வைக்கும் பொழுது இடையில் அடைபடும் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு இந்த மாதிரி படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்போ இந்த படத்தில் இந்த மாதிரி 4 வட்டத்தோட மையத்தை இணைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சதுர வடிவம் கிடைக்கும். நமக்கு தேவை இந்த பிங்க் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்களே அந்த பகுதியோட பரப்பளவு தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் சதுரத்தின் பரப்பளவு மைனஸு எதெல்லாம் மைனஸ் பண்ணணும்? இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம். 4மே சம அளவுள்ள கால்வட்டம் தான். அப்போ 4 கால்வட்டத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா -4 × கால்வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலான்னா 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு வட்டம் தானே. சரிங்களா? அப்போ வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு எழுதிக்கலாமா? வட்டத்தின் பரப்பளவு 4 எழுதுறதுக்கு போல நான் 4மே ஒரே அளவில் கால்வட்டம் தான். 4தோட ஆரமும் சமமாக தான் இருக்குது. சரியா? வட்டத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா A², வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². சரிங்களா? சதுரத்தோட பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு சதுரத்தோட பக்க அளவுலாம் தனியாக கொடுக்கல. 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கங்களை அப்படின்னா இந்த காயின் இருக்குங்கன்னா இதை தான் விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து இது வரலையும் எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். அப்போ இதில் பாதி என்னவாக இருக்கும்? 3.5 இருக்கும். விட்டம் தான் 7. அப்போ 3.5 தான் இதில் பாதியாக இருக்கும். பாதி மீன்ஸ் ஆரம் என்னவாக இருக்கும்? 3.5. அப்போ எல்லா காயினோட ஆரமும் என்னவாக தான் இருக்க போகுது? 3.5 தான் இருக்க போகுது. இப்போ இதுலேருந்து இது வரலையும் 3.5, இதுலேருந்து இது வரலையும் ஒரு 3.5. ஆக மொத்தம் இந்த சதுரத்தோட பக்க அளவு என்னவாக இருக்குன்னா 7 இருக்கும். 3.5 + 3.5 என்ன வந்துடும்? 7 அப்படின்னு வந்துடுமா? அப்போ ஏவுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்? 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 7² மைனஸ் பைக்கு பதிலாக நமக்கு கொஸ்டினில் என்ன எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா 3.14ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது R². R²ன்னா இந்த வட்டத்தோட ஆரம் இல்லையா? வட்டத்தோட ஆரம் என்னது? 3.5. வட்டத்தோட ஆரம்னா இது தானே. சரிங்களா? எல்லாமே என்னவாக தான் இருக்க போகுது? 3.5 இருக்க போகுது. அப்போ 3.5 × 3.5 = 7² என்ன வந்துடும் அப்படின்னா 49 மைனஸ் 3.14 இன்ட்டு இந்த 3.5ம் 3.5 பெருக்கணும்னா 35² என்ன வந்துடும்னா 12.25. 12 25ன்னு வரும். 2 சாணம் தள்ளி புள்ளி வைப்போம்னா இங்கே ஒன்று பெருக்கிட்டு அப்போ 12.25 அப்படின்னு வச்சுருவோம். சரிங்களா? இப்போ 49 மைனஸு இது 2 என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். சரி, கவனிங்க. இந்த கொஸ்டினை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது புக்கில் உள்ள கொஸ்டின் தான். ஆனால் பைக்கு பதிலாக 3.14ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாமல் புக்கில் என்னென்னு போட்டுட்டாங்க அப்படின்னா பைக்கு பதிலாக என்னென்ன எழுதிக்கிட்டாங்கன்னா 22/7 அப்படின்னு எழுதிட்டு தான் ஆன்சர் போட்டிருப்பாங்க. எப்படி போட்டாலும் ஆன்சர் கொஞ்சம் வித்தியாசம். இப்படி போடும்போது கொஞ்சம் ஆன்சர் வித்தியாசமாக வரப்போகுது, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதை நான் பெருக்கி போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல 22/7 அப்படின்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு 12.25 இன்ட்டு 12.25. சரிங்களா? சரியா? அப்போ இதை அடிச்சுக்க போகிறோம். இதை அடித்தோம்னா 7 பாக்கி எவ்வளோ இருக்கும்? 12ல் 7 போச்சுன்னா 5 புள்ளி வச்சுட்டு 52 52ல் 7 49 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? பாக்கி 3 இருக்கும் 35 7 35. ஸோ 49 மைனஸு
22 இன்ட்டு 1.75. ஸோ இந்த 1.75 இன்ட்டு 22 மட்டும் பெருக்கி விட்டுக்க போகிறோம். 2 தடவை 175 பெருக்கணும்னா 2 பக்கத்துக்கு 0, பாக்கி 3, 2 7 14, சரியா 2 5 10, 0 பாக்கி 1, 2 7 14, 14 1 15, 5 பாக்கி 1 இருக்குது, 2 1 2, 2 1 3. அதே 350 தான் திரும்பியும் வரப்போகுது. 0 5 5 3 8 3, 2 சாணம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா 38.5ன்னு வரும். ஸோ 49 மைனஸு 38.5ன்னு வரும். ஸோ 49லேருந்து 38.5 மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்னா 10.5 வருமா? 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இந்த இடத்துலலாம் நான் நடத்தும் பொழுது, அதாவது நமக்கு ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், இந்த இடத்துலலாம் இந்த வேல்யூலாம் இந்த பையா ஸ்கொயர் ஆரோட வேல்யூ 3.5னாவே டக்குன்னு 38.5ன்னு எழுதுவோம். சரிங்களா? அது இங்கே நான் இந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் அங்கே ஷார்ட்டாக பயன்படுத்துக்காத மனப்பாடம் பண்ணி வைப்போம். அது தெரிஞ்சிச்சனால எழுதலாம். டைரெக்டாக என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா 38 பாயிண்ட், அதாவது ஆரோட வேல்யூ 3.5ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ பரப்பளவு 38.5 தான் இருக்கும். அதோட சுற்றளவு 22 தான் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த 7 ஸ்கொயர் 49லேருந்து மைனஸ் பண்ணிடுவோம். இந்த கால்குலேஷனே தேவையே இல்லை. சரி, எவ்வளோ தூரம் போட்டிருக்கு இல்லையா? இந்த கால்குலேஷன் எதுவுமே தேவையே இல்லை, தேவையில்லாமல் எழுதலாம். சரி, அது ஃபுல்லாகவே இந்த மென்சுரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை தனியாக நம்ம எப்போ போடலாம். அப்போ அது என்னன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பளவு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொண்டுள்ள வட்டகோண பகுதியின் மைய கோணத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு கொடுத்துட்டாங்களா? ஏற்கனவே வட்டகோண பகுதியோட பரப்பளவுக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஏரியா ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர்டு. சரியா? இப்போ நமக்கு இந்த தீட்டாவோட வேல்யூ, அதை தான் மைய கோணம் அப்படின்னு கேட்குறாங்க. சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ θ/360, இந்த பைக்கு பதிலாக 22/7, ஆரோட வேல்யூ 21 இன்ட்டு 21 ஈக்குவல் டு பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டாங்க 231 அப்படின்னு சொல்லியாச்சு. சார் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ எல்லா வேல்யூ என்ன இங்கே அடிச்சுக்கலாம், எல்லாம் அங்கேயே கொண்டு போய்க்கும். θ ஈக்குவல் டு 231 இன்ட்டு 360 மேலே வந்துடும், 7 எங்கே வந்துடும் மேலே வந்துடும், டிவைடட் பை 22 இன்ட்டு 21 இன்ட்டு என்னது 21. சரிங்களா? 1 7 3 21. சரிங்களா? திரும்ப இதை அடிக்கிறோம். 1 3 3, 1 3 3, 2 3 6, பக்கத்தில் 0 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இந்த 22 இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறோன்னா 11 அடிக்கிறோம். 2 11 22, இதுலேயும் 2 11 22, பாக்கி 1 இருக்கும் 11, 11ல் ஒரு தடவை இருக்கும். இந்த 21க்கு அடிச்சு விட்டுறோம். ஸோ தீட்டாவோட மதிப்பு என்ன அப்படின்னா 120 டிகிரி. எல்லாத்தையும் அடிச்சாச்சா? தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. ஓகே, இங்கே 120 வராது, கீழே ஒரு 2 இருக்கு இல்லையா, இந்த 2க்கும் 120க்கு அடித்தோம்னா 60 டிகிரி அப்படின்னு வரும். ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா 60 டிகிரி. 60 டிகிரி மையக்கோணம் தான் கேட்குறாங்க, சென்ட்ரல் ஆங்கிள் 60 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் சியிலே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவரை நம்ம இந்த 25 கொஸ்டின்ஸுக்கான 2D ஷேப்ஸில் உள்ளது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பதிவை மேற்கொள்ளவும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.